ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் தான் பார்ட் 2 பார்க்குறோம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலாம். நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோ. நம்ம இந்த ஸ்க்ரீனில் கூட காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுவில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதில் பார்ட் 1 போட்டுறாங்க. இதுதான் பார்ட் 2. நீங்கள் இந்த பாட்டு பார்க்குறதுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு இந்த பாட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, எங்கடா நீங்கள் கேட்கலாம். எனக்கு எல்லாம் புரியுது. ஆனால் அவன் இங்கே இல்லை. எங்கடா போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் போகல. அவன் வெளில போயிருக்கான். ஈவினிங் 5 o'clock அது 6 o'clock விளாடணும். சும்மா சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து நம்ம அப்போ அவனுக்கு பேஸ் ரெடி பண்ணி ஷாக் பண்ணோம். அவன் என் கசின் தான் வீட்டில் தான் இருக்கான். நான் அவனுக்கு தெரியாமல் ரூமில் நான் மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயரில் விளாட்றேன். ஆக்சுவலி மைன்கிராஃப்டே பிடிக்காது. இந்த கேமா அது சுத்தம் பிடிக்காது. ஏன்னா இதே பார்த்து நான் மென்டலாக 10 வாட்டி. அதுக்கத்தான் நான் கம்ப்யூட்டரில் வந்து ரேண்டமாக விளாட்றேன். சும்மா சீட்டை போட்டு சரி நிறு நான் விளாடி பார்க்குறேன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னா எங்கள் அம்மா ஃபோனில் கேம் ஏறி தெரியாதுண்ணே. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதை காசு தான். நான் எங்கள் அம்மா இல்லை காசு கேட்குறேன். அவங்க அம்மா அதில் தரமாட்டாங்கண்ணே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழி தெரியும், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வச்சுருந்தேன், யூடியூப்பில் பழசாக போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ இதுதான் பழைய பேஸு. மேலே அங்கே பார்த்தோம், நான் அதை பேசுறதே மறந்துட்டோம் போல். அங்கே எல்லாம் வந்திருக்கு. நம்ம இதை கிராஃப்டிங் டேபிள். நம்ம இங்கே தான் நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் அதுதான் வுட்டாக கலெக்ட் பண்ணுறேன். ஏதோ பண்ணி ஒரு பெரிய சர்ப்ரைஸாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அவனுக்கு. பார்க்கலாம். அவன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது அவன் ஃபோன் இல்லை, அவங்க அம்மா ஃபோனு. அவங்க அம்மா எங்கள் வீட்டில் இல்லை. இது என் ஃபோனு. சும்மா சொன்னேன், இது யார் ஃபோனும் இல்லை. எப்படி சொல்லுது உங்களுக்கு, சொல்லுது வேணாம், நான் சொல்ல விட்டு. அது வந்து அவங்க ஃபோன்னால அவங்க இப்போ வர முடியாது. ஒரு 6 o'clock 7 o'clock தான் அவனால் வர முடியும். வந்ததுனால நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம உடச்சி இங்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக க்ளியர் பண்ண போகிறோம். க்ளியர் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிள், பெட்டு. இப்போ நம்ம பெட்டும் எடுக்கணும், ஃபோனன்ஸும் எடுக்கணும், 4 செஸ்ட் எடுக்கணும். 4 செஸ்ட் எடுக்கணும். எனக்கு 2 லார்ஜ் செஸ்ட்டு, அவனுக்கு 2 லார்ஜ் செஸ்ட்டுக்காசும் எடுத்தது. இந்த எல்லாம் பண்ணோம். ரொம்ப டஃப்பு தான் இது. இவ்வளோ பத்தாது நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ப்ளாக் என்ன பண்ணலாம். ஏன்டா பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, இருங்க. இப்போ நம்ம வெளில வந்துட்டோம். ஏன்னா லைட் இல்லை உள்ள. எந்த பாம்பு எல்லாம் போனாலாம், ஏன் க்ரீப்பர் ஜாம்பியே போனாலாம். அதுக்காச்சும் வாழ்க்கை வாய்ப்புள்ள சரி ஓகே விடுங்க. அதுக்காகவும் நம்ம ஃபர்னன்ஸில் போட்டு எரிக்கிறோம். அதுக்காக வச்சுருக்கோம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டுட்டு எங்கே போடலாம், இங்கேயே போடலாம். இங்கே போட்டு ஃபர்னன்ஸில் செய்யணும். எங்கே இருக்கோம் அது வீடு தான் இருந்தோ சேர்ந்துட்டேன். சார்கோலம் போட்டுட்டேன். சார்கோலம் வந்துடும். நான் அதில் செடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு டக்குன்னு ஒரு கண்ணை மூடுது. கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு டார்ச் செய்யணும், மேக் பண்ணணும். எங்கே வேறு செட் ஃபஸ்ட்டு 3 டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா சேஃபாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே சார்கோல் வச்சு டார்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 3 டோர் போட்டு அங்கே மூடிடலாம். டாட் எல்லாம் இன்னும் கடைசியில் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு நான் பெரிய வீட்டில் கட்டிக்கிறேன். நான் போய் இப்போக்கும் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் என்ன போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இருக்கும். நான் சும்மாலாம் வீடியோ போடல, இது காட்டுறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இது பிடிச்சிருக்குதுடா. உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா எனக்கு தெரியல. எனக்கு உட்டு எல்லாம் வீடு கட்டுறது ரொம்ப பிடிக்கும். காபிள் ஸ்டோன்னு உட்டு எல்லாம் வீடு கட்ட பிடிச்சிக்கும். அந்த நெதர் கிளாட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதில் மட்டும்தான் எப்போவுமே நான் வந்து மைண்ட் பண்ணுவேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நான் மேலே டாப்பில் வந்து ஒரு 2 லேயர் நான் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கட்டிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒன்று ஒன்றா கட்டினிருக்கேன். இப்படி
அப்படி இப்படி ஊப்ஸ் வந்துடுச்சு போடுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன், முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. என் கூட சத்தியமாக யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக ஒன்லியாக இருக்கேன். நான் வந்து தூங்கலாம், பையன் தூங்குறான் போல். மேலே வரும் இப்போ நம்ம 2 லேயர் கிளியர் பண்ணோம். ஏன்னா ஒரு நாள் வந்து பண்ணேன், அது பெரிய கதை. சும்மா ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்கிறேன். நான் தூங்கமோ தூங்கிட்டேன். தூங்கினா டக்கு லைஃப் டக்கு 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 டக்குன்னு சொன்னு என்னடா பார்க்குறேன், பாக்கு மண்டையில் இச்சு நிற்குது. லாஸ்ட் நேரத்தில் நம்மளுக்கு வந்துருக்கு. பரவாயில்ல, இப்போ 2 லேயர் நம்ம ரிமூவ் பண்ணணும். சாரி, 1 லேயர் 2 லேயரும் தெரில. கிராமோட கணக்கு பார்க்காம பேசினே இருக்கேன். பேசல எனக்கே வந்துச்சு. இப்போ முடிச்சிட்டோம் நம்ம. என்னடா காலி இங்கே தான் பஞ்சாக இருக்குது நம்ம வயலில். ஏன்னா நம்ம சைட்லெலாம் க்ளீன் பண்ணல, காபிள் ஸ்டோன் வச்சு. அதனால நம்மளுக்கு வந்து ஆல் ஓவருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் 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 பாய்.